அபிராமி அன்னையின் பல்வேறு பெயர்களை இந்த பதிவில் நாம் காண்போம். அந்தரி பரவெளியாய் இருப்பவள், அம்பிகை உமையம்மை, அழியாத கன்னி என்றும் கன்னி, ஆனந்தவல்லி இன்பவல்லி, உடையாள் உலகங்களை உடைமையாக கொண்டவள், உமையம்மை, அழகுக்கு இணையில்லாதவள், ஏதமில்லால் குற்றமற்றவள், காளிதேவி, கோழைக்கண்ணி, நீலோர்புலம் போன்ற கண்ணை உடையவள், கோமளம் என்றும் இளமை, சகலகலா மயில், அனைத்து கலைகளையும் அறிந்தவள், சங்கிரி அழித்தலை செய்பவள், சண்டி துர்காதேவி, சாம்பவி சிவனாரின் மனைவி, சிந்துர வண்ணப்பெண், செந்நிறமுடையவள், சிவகாம சுந்தரி, சிவனாரை கவரும் பேரழகி, சுந்தரி சுந்தரத்தை உடையவள் அழகி, சூலி சூலத்தை கொண்டவள், சூலினி சூலம் கொண்டவள், தவத்தை உடையவள், திரிபுர சுந்தரி, மூவுலக பேரழகி, திரிபுரை மூவுலங்களுக்கும் தலைவி, தையல் நல்லாள் பெண்களில் சிறந்தவள், அச்சுவாகினி பாம்பை மாலையாக கொண்டவள், நாயகி தலைவி, நாராயணி வைணவி, நான்முகி நான்கு முகங்களை உடையவள், நீலி நீல வண்ணத்தாள், முதற்கண்ணி நெற்றியில் கண் கொண்டவள், பஞ்சமி ஐம்பூதங்களானவள், பஞ்சபாணி ஐந்து மலர்களை கொண்டவள், பஞ்சாயகி ஐந்து மலர் அம்புகளை கொண்டவள், பைரவி காளி, பராபரை உயர்வான பொருள்களுக்கெல்லாம் உயர்வானவள், பாசாங்குசை பாசத்தையும் அங்குசத்தையும் உடையவள், பிங்களை நீல நிறத்தாள், புறத்தை திரிபுர சுந்தரி, பூத்தவள் அனைத்து பொருள்களையும் உள்ளவள், மங்களை மங்களமானவள், மதி செஞ்சுடையாள், விரை கொண்ட சடையிலன், மலைமகள் மலையரசன் மகள், மனோன்மணி நினைப்பவர் உள்ளத்துள் உரைபவள், மறை முதல்வி வேத முதல்வி, மாதங்கி மதங்கர் குலத்து உதித்தவள், மாதத்தவள் பெருந்தவத்திலர், மாலினி மாலையை உடையவள், முக்கண்ணி மூன்று கண்களை உடையவள், முப்புரை முப்புறத் தலைவி, வராகி வராகத் தோற்றத்திலவள், வேத புரிபுரை வேத சிலம்பணிந்தவள், யாமலை ஷாமலா தேவி. இவ்வாறு அபிராமி அன்னையின் அனைத்து பெயர்களையும் நாம் தினமும் சொல்லி வர நமக்குள் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி நம் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கந்திருஷ்டி, செய்வினை கோளாறு போன்றவை உடையவர்கள் அன்னையின் பெயர்களை சொல்லி அமாவாசை தோறும் 100 பேர்களுக்கு அன்னதானம், அது சைவ உணவாக இருக்க வேண்டும். இவ்வாறு செய்து வர அவர்கள் வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் படிப்படியாக மறைந்து அன்னையின் அருள் மூலம் நன்மை கிடைக்கும். நீங்கள் சைவ உணவுக்கு முழுமையாக மாறிக்கொண்டு அன்னையை பற்றி கொண்டீர்களானால் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் திருப்பமும் ஏற்படும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அபிராமி அன்னையின் அருள் மூலம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாம் வல்ல அபிராமி அன்னையின் அருள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றட்டும். வாழ்க வளமுடன்.